ஆதியாகமத்தின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தை ஒரு படிங்க. கர்த்தர் அனுப்பிவிட்டார். அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பப்பட்ட இடம் எங்கதான்? பூமி. அங்கிருந்து எங்க அனுப்பினார்? ஏதேன் தோட்டத்திலிருந்து பூமிக்கு அனுப்பினார் என்று பார்க்கிறோம். 103ஆம் சங்கீதம் 14ஆம் வசனத்துல நாம் மண்ணென்று அவர் என்ன செய்கிறாரா? நினைவு கூறுகிறார். மனிதனை மண்ணில உருவாக்கி அவனுக்குள்ள மாமிசத்தை உண்டாக்கி மாமிசத்தில் மனுஷியத்தை உண்டாக்கி அவனை மனுஷனாக்கின தெய்வத்தினுடைய மனசுல உள்ளால இருந்த திட்டம் என்ன? அதுதான் நமக்கு பாடம். இந்த மனிதனின் நோக்கம் என்ன? வேதத்துல எழுதப்படாத சத்தியங்கள் உண்டு. மனசுல கருத்து அப்படி மண்ணினால உருவாக்கி அவனுக்குள்ளால ஜீவ சுவாசத்தை ஊதி அவனை அனுப்புகிற பொழுது அவனுடைய ஸ்திதி என்ன? அவனுடைய தன்மை என்ன? அந்த ஜீவ சுவாசம் போன பிறகு மனுஷனுடைய கிரியை என்ன? அவருடைய தன்மை என்ன என்பதை எல்லாம் நம்ம அப்படி அறிகிற பொழுது நம்ம தெளிவாக தெரிந்து கொள்ளுகிற பொழுது தேவனுடைய திட்டம் அங்கே ஒரு பயங்கரமான மகத்துவமாக மறைந்து இருக்கிறத நம்மால கண்டுபிடிக்க முடியும். மனிதனை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவது. மனுஷனை சிருஷ்டித்த காரியத்தை நாம அதுக்குள்ள கடந்து வருகிற பொழுது உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னால மண்ணை குறித்து உள்ள வார்த்தைகள்ல ஆதியாகமம் 3:19 படித்தோமானால், நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியினால், ஏதேன் தோட்டத்திலிருந்து எடுக்கப்பட்டபடியினால் என்று சொல்லப்படல. ஒரு சின்ன காரியத்துல கூட நமக்கு தெரியாததை ஒருவேளை விட்டுட்டு போயிடலாம். தவறாக சொல்லாதபடி எச்சரிக்கையாக இருக்க கர்த்தர் நம்மை நடத்தணும். அதுக்குரிய ஜெபம் வேணும். நமக்கு கர்த்தரிடத்துல கெஞ்சுதலோடு ஜெபித்து எந்த காரியத்தை செய்யவும் பேசவும் நம்ம தொடங்குவோமானால் அதிகமாக கர்த்தர் நம்மை வெட்கப்படுத்தாம பிழை இல்லாமல் நடத்துவார் என்பதை முதற்கண் தெரிந்து கொள்ளணும். எடுக்கப்பட்டபடியால் திரும்ப நீ பூமிக்கு மண்ணாக திரும்ப மட்டும் மண்ணினுடைய தன்மையை புரிந்து கொள்ளணும். மண்ணாக திரும்பவும் நம்ம போயிடுவோம். அந்த மண்ணை திரும்பவும் மனுஷனாக்கினவர் திரும்ப மண்ணாக்கி விடுவார். மனுஷன் அவனுடைய ஆயுசு முடிந்து ஒருவேளை 100 இந்த காலத்துல கூட 105 110 வருஷங்கள் எல்லாம் மனுஷன் வாழ்ந்துகிட்டு இருக்கிறான். மனுஷிகள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க, நம்ம பார்க்கிறோம். அப்படி மனுஷன் அப்படி மரித்து போனாலும் நம்ம நிச்சயம் ஆயுசு முடிச்சு போனாங்கன்னு சொல்லுவாங்க. இடையில செத்தாலும் வேதியிலையோ தற்கொலையோ இல்லைன்னு சொன்னா விபத்திலே செத்தாலும் இந்த மனுஷனுக்கு அந்த மாமிசத்தின் மரணம் மாற்றப்படாதது. பிறக்கும் போதே தேவ திட்டத்தை நாம அறிவோமானால் பிறப்பு போதே அவனுடைய மரணத்தை கர்த்தர் குறித்து விட்டார் என்பதுதான் நாம் உலகத்துல பார்க்கிற சாட்சிகளின் அனுபவமும் வேதமும் அப்படித்தான் நமக்கு சொல்லும். அதனால திரும்ப எங்க போவாய்? மண்ணுக்கே திரும்புவாய். இதற்கு முன்பாக தேவனுடைய திட்டம் என்ன? மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டாய், மாமிசமாக்கப்பட்டாய், மனிதனாக்கப்பட்டாய், மாமிசத்துக்குரிய தன்மையில் நடத்தப்படுகிறாய், மனிதனுக்குரிய தன்மையில் நடத்தப்படுகிறாய். இதுக்கு இடையில மனுஷனில் இருக்கிற தேவனுடைய திட்டம் அவனை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபப்படுத்துவது. அதுல கர்த்தருடைய ஒரு பிரத்யேகமான ஒரு நடத்துதலும் வார்த்தையும் என்ன என்று கேட்டீங்கன்னா அங்க எழுதியிருக்கிற ரோமர் 8ஆம் அதிகாரம் 28 29 வசனங்கள். எவர்களை அழைத்தாரோ அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நடக்கிறது. அப்ப அந்த மண்ணாக திரும்ப போகிறது நன்மைக்காக. மனுஷனை சிரிச்சித்து அவன் எப்படிப்பட்ட தன்மையில தன்னுடைய சுய மரணத்தை அவன் தேடிக்கொள்ளாம மற்றபடி அவனுடைய ஆயுசு எப்ப முடிந்தாலும் தேவன் நன்மைக்கு ஏதுவாக மண்ணாக மாற்றுகிறவர் என்பது அந்த வசனத்துக்குள் சத்தியத்துக்குள் அடங்கி இருக்கிறது. எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, மனுஷனை கர்த்தர் சிருஷ்டித்து மண்ணாக்குவதற்கு முன்பாக தேவன் மனுஷனில் வைத்திருக்கிற திட்டங்கள், தேவன் மனுஷனை குறித்து கொண்டிருக்கிற சித்தம் என்ன என்பதை நாம் அறிகிற அந்த சத்தியத்துல நம்மை குறித்து நாம வாழ்ந்து ஒரு குறிக்கோள் இல்லாம இலட்சியம் இல்லாம ஒரு கோல் இல்லாம வாழ்ந்து போகாதபடி நாம அடைய வேண்டிய ஒரு ஸ்தானம் உண்டு என்பதை நாம பூரணமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்பது உங்களுக்கு அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு உண்மை, ஒரு சத்தியம். நீ வாழ்ந்து அப்படி அந்த சரீரத்தை அப்படி முடித்து கொண்டு போகிறது அல்ல.
அப்படி போனீங்கன்னா ஆடுகளை போல மிருகங்களை போல பாதாளத்தில் என்ன செய்யப்பட்டு விடுகிறார்களாம்? கடத்தப்பட்டு விடுகிறார்களாம். இப்ப நம்ம எபிரிய ஜனங்களை கர்த்தர் தனக்கென்று அவர் பிரித்து பூமியை கர்த்தர் வட்டணித்து ராஜ்யங்களாக இப்படி ஒருவேளை பல 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 ராஜ்யங்களாக அவர் பிரித்து ராஜ்யங்களுக்குள்ளான ராஜ்யங்களாக அப்படி பிரித்து வைக்கும் போது உபாகமத்தின் புத்தகம் 32 அதிகாரத்துல ஆபிரகாமின் சந்ததிக்கு என்று ஒரு ராஜ்யத்தை அவர் என்ன செய்தாரா? அவருக்குள்ளால தீர்மானித்து அந்த ஜனங்களுக்கு எபிரேய ஜனங்கள் என்று பெயரிட்டு ஐபிராத்து நதியை கடந்து போன போது ஐபிரேயர்கள் என்ற வார்த்தை காலப்போக்கில் அவங்களுடைய பாஷையில எபிரேயர்கள் என்று ஆக்கப்பட்டது. யூப்ரடிஸ் நதி ஐபிராத்து நதி என்று சொல்லி ஆக்கப்பட்டது போல அப்படி ஆக்கப்பட்டது. அந்த ஜனங்களுக்கு கர்த்தர் ஒரு இடத்தை உருவாக்கி வைத்திருந்தார். உலகத்துல எத்தனை கோடி ஜனங்களுக்கு மத்தியில ஆபிரகாமின் சந்ததியை கர்த்தர் தெரிந்து கொண்டார். உலகத்துல எத்தனை கோடி ஜனங்களுக்கு மத்தியில இந்த ஜனங்களை எனக்கென்று ஏற்படுத்தி இருக்கிறேன், இவர்கள் என் துதியை சொறிவள்ளி வருவார்கள், இந்த ஜனம் என்னை சேவிக்கும், இது என்றென்றைக்கும் ஆண்டவரின் சந்ததி என்னப்படும் என்று அவர்களை சொல்லி அடையாளப்படுத்தினார். அவ்வளவு ஜனங்களுக்கு மத்தியில இந்த ஆபிரகாமின் சந்ததி எனக்குரியவர்கள். கர்த்தருடைய செயல்களையும் திட்டங்களையும் கர்த்தர் மனுஷனை நடத்தினதை நீ பார்த்தீங்கன்னா இந்த அவருக்காக பிரிக்கப்படுகிற, அவரை அறிகிற, அவர் மேல ஒரு பக்தி உண்டாகிற, அந்த பக்தி நிமித்தம் அவரை தேடுகிற, அவருக்கு இப்படி செவி கொடுக்கிற இப்படிப்பட்ட இந்த காரியம் வருகிறது பாரு. இதை ஒரு வகையில சொல்ல போனா இதை விட பெரிய ஆபத்து வேற கிடையாது. இன்னொரு வகையில சொல்லும் போது இதை விட உலகத்துல பாக்கியம் வேற கிடையாது. இப்படி பிரிக்கப்பட்ட ஜனங்களுக்குள்ளானதான் நீங்க ஐபிரேயர்களை உதாரணம் எடுத்துக்கொண்டீர்களானால், எபிரேயர்கள் எடுத்துக்கொண்டீர்களானால் அவர்களில் நல்ல சாட்சிகளாக கர்த்தருக்கு பிரியமானவர்களாக அபிஷேகிக்கப்பட்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக மரித்தவர்கள் நமக்கே தெரியும், இவங்க பரலோகத்துக்குரியவர்கள். அவர்களில் குற்றப்படுத்தப்பட்டு தேவனுக்கு பிரமாணங்களுக்கு கட்டளைகளுக்கு விரோதிகளாக நடந்தவர்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டவர்கள் என்று தெரியும். நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, நமக்குள்ள உள்ள ஐக்கியத்தை நீங்க வேதத்துல எங்க எப்படிப்பட்ட உனக்கு அறிவுடன் வேதத்தை தியானிச்சாலும் மாறுபாடான சந்ததியை விட்டு வந்து என்ன செய்து கொள், ரட்சித்துக்கொள். அம்மை ஆனாலும் சரி, அப்பன் ஆனாலும் சரி, கூட பிறந்தவங்க ஆனாலும் சரி, இல்லைன்னு சொன்ன பிறந்த பிள்ளைகள் ஆனாலும் சரி, இந்த ரட்சிப்புக்குள்ளாலுக்கு எதிராக இருக்கிறவங்களை கூட அதே போல எந்த சபையில இருக்கிறாங்க என்பதை தீர்மானித்து திட்டமா அவனோட ஐக்கியப்படலன்னு சொன்னால் உன்னுடைய ரட்சிப்பு கரைபட்டு போகும். தேவன் முன்குறித்த அழைத்த வேறு பிரிக்கிற அந்த காரியத்துல தவறி போனவர்கள் தானே இருக்கும். அவங்க கர்த்தருக்குள்ளால அவங்க உலகத்துக்கும் மாமிசத்துக்கும் சாகடிக்கப்படுகிற உபதேசத்துல இருக்கிறாங்களா? நாளுக்கு நாள் உலகத்துல பரலோகத்தின் பங்கு உனக்கு அதிகப்பட பூலோகத்தின் பங்கு குறைந்து கொண்டிருக்கும். அப்படி இல்லாவிட்டால் நீ பரலோகத்துக்குரியவனாக தேவனால முன்குறிக்கப்படல. இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன், நீ பரலோகத்துக்கு குறிக்கப்பட்ட ஆத்மாவாக தேவனால ஜெனிபிக்கப்பட்டிருந்தால், முன்குறிக்கப்பட்டிருந்தால், நீ கடந்து வந்த பாதைகள்ல உள்ள கால அளவை நீ அறிந்த சத்தியத்தினுடைய கால காரியங்களை எல்லாம் சத்தியத்தெல்லாம் உணர்ந்து உனக்குள்ள சீர்தூக்கிக்கொள். உனக்குள்ளால வைராக்கியமான சந்தோஷமும் மன மகிழ்ச்சியும் நிறைவும் வந்து கொண்டிருக்கும். பூமியில உனக்கு ஐஸ்வர்யம் குறைந்து கொண்டிருக்கிறதா? அது நிமித்தமாக சோர்வு வருகிறதா? அது நிமித்தமாக கவலை பிடிக்கிறதா? உன் எய்ம் வந்து உன்னை குறிச்சு உன் சந்ததி பிள்ளைகள் சந்ததியை குறித்து எப்படிப்பட்ட மேன்மையானதாக இருக்கிறது? உன்னை பெற்றவன் உன்னை வளர்த்தவன் என்ன வேலை செய்து என்ன பாடுபட்டு ரெட்டி வேர்வல் நிலத்தில் விழ சிந்தி பாடுபட்டு உன்னை வளர்த்து உன்னை இந்த லெவலுக்கு கொண்டு வந்திருக்கிறான். அவனுடையதா, அவனுடைய முயற்சி, அவனுடைய உழைப்பா, அவனுக்கு அவனுடைய ஆலோசனையா? கர்த்தர் அவனுக்குள் இருந்து உன்னை வளர்த்தாராங்கிறத யோசிக்க வேண்டும். கர்த்தருக்கு கொடுக்காத முக்கியத்துவத்துல நீ தோற்று போவ 100க்கு 100. அல்லேலூயா.